இதே ஜனவரி 2021 தினகரனையோ சசிகலாவையோ இந்த அணியில் சேர்த்துக் கொள்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு சபதம் போட்ட எடப்பாடியை காலம் இந்த இடத்துல பண்ண தள்ளியிருக்கு. நேற்று ஓபிஎஸ்ஸே ஒத்துக்கிட்ட மாதிரி நாங்க நடத்துறது கட்சியே இல்லைன்ட்டார். நிஜம் அதுதான், அது ஒரு குழு தான். ஓபிஎஸ்ஸையோ தினகரனையோ விஜய் கட்சியில இருந்து சேர்ந்து கூட முடியாது. செங்கோட்டையனை எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல வைக்கல. அவருக்கே அந்த கட்சினா தொடக்கும் போதே எல்லாம் அப்படியே கூடி குழாவிக்கலாம் வர முடியாது. நான் தான் தொடக்க புள்ளின்னு சொல்லிட்டேன். கோலத்தை நீங்க எப்படி வேணாலும் போடுங்க. எத்தனை புள்ளி வச்சு கோலம் போடுறது, எந்த டிசைன்ல கோலம் போடுறோம். அப்புறம் அன்புமணி ஒரு முடிவெடுத்து முன்னாடியே சீக்கிரமா போய் இணைஞ்சிட்டாரு இந்திய கூட்டணியில. அப்ப மூத்தவர் அப்படின்ற ஒரு முறையில ராமதாஸ் அவர்களும் ஒரு முடிவு எடுத்திருக்கணும். எடுப்போம், உங்களுக்கு என்ன அவசரம்? அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி பலகீனமா இருக்கு, கூட்டணியே ஒரு ஃபார்மேஷனுக்கு வரல அப்படின்னு பேசிட்டு இருந்த திமுக கூட்டணியினர் இன்னைக்கு இது ஒரு ஃபார்மேஷனுக்கு வரதை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சிக்கல் சலசலப்பு ஏற்படுமா, ஒரு ஆட்டம் கொடுக்குமா? இது வார்த்தைங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு. காங்கிரஸ் கூடுதல் தொகுதியில கேட்குறாங்க. திருமாவளவன் நிச்சயமா கூட கேட்பார். இரட்டை இலக்கம்னு சொல்லுவார். அவரை கொஞ்சம் எட்டுலையாவது செட்டிலாக வைக்கணும். அவருக்கு எட்டுனா அப்ப நாங்கள்லாம் அப்படின்னு இடதுசாரிகள்ட்ட ஒரு குரல் வரும். அதிமுகவுக்கு மிகப்பெரிய உற்சாகமா அமையும் விஜய் அந்த அணிக்கு வந்தார். 90% அதிமுக ஆட்சி தான் அமையும். அப்படி அமைஞ்சிட்டா விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிடும். பிளஸ் மக்கள் முதல்ல விஜய் நம்பணும்ல. ஊழல் செய்து அந்த ஊழலிலிருந்து தப்பிக்க பிஜேபியோடு போய் இணைந்தார் எடப்பாடி. இந்த மதுரை மாநாட்டில் பேசினார். அதெல்லாம் பொய்யா கோபால்னு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். திமுகவில் இணைந்த வைத்திலிங்கம் அவர்கள், என்டிஏ கூட்டணியில் இருந்த அமமுக டிடிவி தினகரன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான செய்திகள் நேற்றைக்கு முழுக்க போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிரதமர் அவர்கள் தமிழகம் வரவிருக்காரு. அந்த ஒரு மேடையில் கூட்டணி கட்சிகள் எல்லாரையும் மேடை ஏற்றி என்டிஏ கூட்டணி முழுமை அடைஞ்சிருச்சு, ரொம்ப பலமான மெகா கூட்டணியாக இருக்குது அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக இந்த 3 நாட்கள் ஒரு பரபரப்பான சூழல் தமிழகத்தில் நிலவிட்டிருக்கும் அப்படின்லாம் பேசப்படுது. உங்களுடைய பார்வை என்ன சார்? வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்ததும் அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததும் ஒன்றல்ல. இரண்டையும் சமமாக பாவிச்சுக்க வேண்டாம். அது ஒரு தனிநபர் எடுத்த முடிவு, இது ஒரு இயக்கம் எடுத்த முடிவு. எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக தமிழ்நாட்டு என்டிஏ ஏற்றுக்கொண்ட ஒரு முடிவு இருக்கிற போது அவரை எந்த சூழலிலும் ஏற்க மாட்டேன்னு சொன்ன தினகரன் சேருவாரா மாட்டாரா, சேர்ந்தா என்ன சொல்லுவார் அப்படிலாம் எதிர்பார்ப்புகள் இருந்த சூழல்ல அந்த முடிவு எடுத்தது பலராலும் அது விமர்சிக்கப்படுது, ரசிக்கப்படுது. அல்லது தினகரனோ மற்றவர்களோ பயந்த அளவுக்கு பெரிய எதிர்ப்பு இல்லை. ஏன்னா அதற்கு எடப்பாடி ஆற்றிய உடனடி எதிர்வினை. என்டிஏ கூட்டணியில அதிமுக இணைஞ்ச பிறகு ஒரு மாதம் கழித்து பத்திரிகையாளர்கள் போய் எடப்பாடிகிட்ட கேட்டாங்க, தினகரனும் ஓபிஎஸும் என்டிஏல இருக்கிறதா சொல்கிறாங்களே. ஏன்னா எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க அப்படியே கண்டினியூஸாக இருந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பிஜேபியோட இணைஞ்சிருக்கிறோம், என்டிஏவில் யார் வேணாலும் இருப்பாங்கிற மாதிரி எவேசிவாக ஒரு பதில் சொன்னார் எடப்பாடி. அதே மாதிரி மனநிலையில் நேற்று மதியம் வரைக்கும், நேற்று பிற்பகல் வரைக்கும் இருந்திருந்தாருன்னா, சார் பியூஷ் கோயல் முன்னிலையில் தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாருன்னு போய் கேட்டிருந்தா இவர் என்ன சொல்லியிருந்திருக்கலாம் அல்லது சொல்லுவார்னு எதிர்பார்த்தாங்கன்னா அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கலாம், எங்கள் கூட்டணி பிஜேபியோட தான் அப்படின்னு கூட அதே மனநிலை சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு நேர்மாறா பியூஷ் கோயலோட சந்திப்பை முடிச்சுட்டு அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் வர்றதுக்குள்ளாக எடப்பாடியுடைய ட்வீட் வந்துருச்சு. அன்போடு வரவேற்கிறேன், மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன்லாம் சில வார்த்தைகளை போட்டிருக்கிறார். அது நடிப்பா சம்பிரதாயமா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்தது எடப்பாடியுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். இதே ஜனவரி 2021 யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதே டெல்லி மண்ணில் பிரதமரை பார்த்துட்டு தினகரனையோ சசிகலாவையோ இந்த அணியில் சேர்த்துக் கொள்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு சபதம் போட்ட எடப்பாடியை காலம் இந்த இடத்துல கொண்டாந்து தள்ளியிருக்கு. அதுபோல என்ன செஞ்சாலும் செய்வேனே தவிர எடப்பாடியை ஒருபோது ஏற்க மாட்டேன்னு சொன்ன தினகரனை விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லைங்கிற அந்த அர்த்தமுள்ள வார்த்தையை சொல்லி அந்த அணியில சேர்ந்து எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள செய்திருக்கிறது. அதுவும் காலம் செய்த விஷயம்தான். இதைத்தான் நான் ஏதோ தத்துவமா சொன்னதில்லை. அரசியல்ல எதுவும் சாத்தியம். யாரை நம்பி எதுவும் சொல்லாதீங்க, அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்கன்னு நான் நண்பர்கள்ட்டையும் சொல்லுவேன், அரசியல் கட்சி நண்பர்கள்ட்ட, ஊடகத்தினர்ட்டையும் சொல்லுவேன். அரசியல்வாதியை நம்பி எந்த சபதமும் போட்டுறாதீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு இயக்கத்துக்கு எது நல்லது, அந்த இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்துகிற தலைவனுக்கு எது நல்லது, எதிர்காலத்துக்கு என்ன நல்லது, கொஞ்சோண்டு போனா போது என்ன மாநில நலனுக்கு எது நல்லதுன்னா யோசிச்சுதான் எந்த இயக்கம் முடிவெடுப்பாங்க. தினகரன் என்ன முடிவெடுக்கணுங்கிறது அவரும் அவருடைய கட்சியினுடைய உரிமை. அதே போல தினகரனை ஏற்பதும் மறுப்பதும் எடப்பாடியினுடைய உரிமை.
அந்த 2 பேருமே இருவரையும் ஏற்றுக்கொண்டார்கள் நேற்று கவனிக்க தகுந்த விஷயம். ஓகே. ஓபிஎஸ் முடிவெடுக்க தாமதிக்கிறார் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, அவருக்கு நேற்று ஓபிஎஸ்ஸே ஒத்துக்கிட்ட மாதிரி நாங்க நடத்துறது கட்சியே இல்லைன்ட்டார். நிஜம் அதுதான், அது ஒரு குழு தான். இதை வச்சுட்டு நீங்க தேர்தலில் போட்டிட்டா சுயேட்சை சின்னம் தான் கிடைக்கும், போட்டியிட்டால் ஒருவேளை. அதை கூட நீங்க போய் ஒன்று பதிவு பண்ணா கூட இவங்க கேட்குற சின்ன கொடுப்பாங்க, சுயேட்சைங்கிற அடையாளத்தோடு தான் நிற்கணும். வைத்தியலிங்கம் மாதிரியான ஒரு என்ன சொல்ற ஒரு 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் வெற்றியும் தோல்வியும் கண்ட ஒருத்தர், 2 முறை அமைச்சராக இருந்த ஒருத்தர், அப்படி அடையாளம் இழந்து போகணுமான்னு நினைச்சு எதுன்னு சாத்தியமா யோசிச்சிருப்பார். நிச்சயமாக செங்கோட்டையன் அவரோட தொடர்புல இருந்தார். ஓகே. தாவேக்கால வந்து இணைஞ்சிருங்க அப்படின்னு. இவரும் அதுக்கு ஓரளவு செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் ஓடையும் தொடர்புல இருந்தார், டிடிவி தினகரன் அவர்களையும் தொடர்புல இருந்தார். அவங்க 2 பேரையும் கூட அவர்களை அழைத்தது அணிக்கு வருமாறு கூட்டணி, வைத்தியலிங்கத்தை அழைத்தது கட்சியிலே சேருங்க. இப்போ எடப்பாடி ஓபிஎஸ்ஸையோ தினகரனையோ விஜய் கட்சியில வந்து சேருங்கன்னு அவர் கூட முடியாது, வைத்தியலிங்கத்தை கூப்பிடலாம். இவரும் அதை பரிசீலிச்சதா தான் தகவல். ஆனா கடந்த குறிப்பா ஒரு சிபிஐ விசாரணை, ஜனநாயக விவகாரம், அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்க போறதே தலைமை கழகத்திலிருந்து தாவேக்கா சார் வெளியிடப்பட்ட 2 அறிக்கைகள், இதெல்லாம் எந்த அரசியல்வாதியுமே யோசிப்பாங்க. இவர் அரசியல் தான் பண்றாரா, என்ன பண்றாருன்னு விஜய் மேல ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு. செங்கோட்டையனை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கல. அவருக்கே அந்த கதினா நமக்கெல்லாம் என்ன கதின்னு கூட வைத்தியலிங்கம் யோசிப்பாருன்னு நான் சொன்னேன். யோசிச்சார், திமுக போயிட்டார். தன் முன்னால் இருந்த அந்த 2 வாய்ப்புகள்ல வைத்தியலிங்கம் திமுக போயிலாங்க முடிவெடுத்திருக்கு. எடப்பாடி என்னை அழைத்தார் அல்லது அதிமுக அழைப்பு வந்தது, நான் போகலைங்கிறார். உள்ள என்ன நடந்ததோ நடந்து முடிஞ்சிருச்சு, திமுகவில் செட்டில் ஆயிட்டார், அவ்வளவுதான். இப்போ எடப்பாடியோட இந்த மனமாற்றம் இருக்குல்ல, நான் கடந்த 5-6 ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கேன், எந்த ஒரு பிளவுபட்ட இயக்கமும் மீண்டும் சேரணும், அதனால பிளவுபட்ட எந்த பிரிவுக்குமே பிரயோஜனம் முழுமையான பலன் கிடைக்காதுங்கிறது அப்ப தொடங்கி இப்போ அப்பா மகனை அடிச்சுக்கிட்டு பாமக இந்த கதிக்கு ஆளாகி இருக்கிற வரைக்கும் நான் அதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், உட்காந்து பேசுங்க அப்படின்னு. என்னை போன்றவருடைய உணர்வுகளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பலம் சேர்க்கிற மாதிரி அல்லது அதுக்கு ஒரு உற்சாகம் தர்ற மாதிரின்னு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டு நலனுக்கு திமுகவும் அதிமுகவும் நல்லா இருக்கணும்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பேன். இப்போ அதிமுகவுடைய அந்த ஒற்றுமைக்கான ஒரு தொடக்க புள்ளி அல்லது முதல் புள்ளின்னு தினகரனுடைய என்டிஏ வருகையை சொல்லலாம். வெறும் வருகை மட்டுமல்ல, இருவரும் பரஸ்பரம் ஏற்றுக்கொண்டார்கள் அதை அப்படிங்கிறதையும் சேர்த்து நான் சொல்றேன். ஓகே. அண்டனா இன்னைக்கு வைத்திலிங்கம் அவர்கள் திமுகவில் இணைஞ்சதோ இல்லை டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணியில் போய் இணைஞ்சதோ அப்படிங்கிறது பேசு பொருளாகி இருக்க சூழல்ல ஓபிஎஸ் என்ன முடிவெடுப்பாரு அப்படிங்கிறதும் பேசு பொருளாகி இருக்குல்ல. ஏன் இவ்வளவு காலதாமதம் நடத்துறாரு? ஏற்கனவே பாஜக நம்ம அவர் தாமதிக்கிறாருன்னு எப்படி சொல்லலாம்? அவர் அங்கங்க பேசுறதுக்கு இன்னும் உரிய பதில் வராமல் இருக்கலாம் இல்லையா? இப்ப தினகரனே எங்களுக்கு இன்னும் எத்தனை சீட்டுன்னு சொல்லலன்னு சொல்றாரு, அதை பத்தின பேச்சு இன்னும் ஆரம்பிக்கலங்கிறார். இல்ல சீட் ஷேரிங்க்கு டைம் இருக்கு. இல்ல ஓபிஎஸ் போறாருன்னா என்ன கண்டிஷன்ல போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எடப்பாடி முதல்ல நேற்று இவர் போய் பியூஷ் கோயலை சந்திச்சு தினகரன் அந்த ஹோட்டலை விட்டு வெளியில வர்றதுக்குள்ள ட்வீட் வந்துருச்சுன்னு சொன்னேன். இதெல்லாம் இயல்பா தற்செயலா நடந்திருக்காது. முன்னாடியே பேசி அவர் போய் சந்திச்ச பிறகு நீங்க ட்வீட் வெளியிடுங்க அப்படின்னு கூட சொல்லிருக்காங்க. அது மாதிரி இபிஎஸ் அவர்கள் அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. ஏன் நேர்ல இபிஎஸ் அவர்கள் அவசியம் இல்ல. ரைட், வரல நீங்க தொடங்கும் போதே எல்லாம் அப்படியே கூடி குழாவிக்கலாம் வர முடியாது. நான் தான் தொடக்க புள்ளின்னு சொல்லிட்டேன். கோலத்தை நீங்க எப்படி வேணாலும் போடுங்க, எத்தனை புள்ளி வச்சு கோலம் போடுறது, எந்த டிசைன்ல கோலம் போடுறோம், அப்புறம் முதல்ல ஒரு புள்ளி வச்சாச்சுன்னா நம்ம அதை எடுத்துக்கிடணும். முதல் நாள்ல எல்லாமே நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. அது போல ஓபிஎஸ் வர விரும்பினா கூட அவர் வர விரும்புறாரு, நாங்க சேர்த்துக்கட்டுமாங்கிறத மறைமுகமா எடப்பாடியோட ஒரு பேச்சு நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க பிஜேபி. அங்கே செட்டில் ஆகிற வரைக்கும் இங்க நடக்காது. சோ தாமதம் ஓபிஎஸ் கிட்ட மட்டும்தான் நீங்க நினைக்கிறது தப்பு. எடப்பாடி கிட்டே இருக்கலாம். இல்ல எனக்கு உடன்பாடு இல்லை, இன்னும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பிஜேபி. இதுக்காக கூட அந்த தாமதம் இருக்கலாம். அதை விட்டாச்சுன்னா அவருக்கு இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? திமுக அணியில் சேர்வது, விஜயினுடைய தாவேக்கா அணியில போய் சேர்றதுன்னு என்ன செய்யறாருன்னு பாப்போங்க. ஓகே ஓகே. அண்ட் இப்போ பியூஷ் கோயல் அவர்கள் வந்த பிறகு டிடிவி தினகரன் அவர்கள் இணைகிறாரு, அப்புறம் பாரிவேந்தர் அவர்கள் போய் சந்திக்கிறாரு, அன்புமணி சந்திக்கிறாங்க, இப்படி பலரும் சந்திக்கிறது என்டிஏ கூட்டணி பலமாக போகுது அப்படின்னு இவங்க சொன்னதை காண்பிக்கிறதுக்கான ஒரு விஷயமா. நிச்சயமாக இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? எப்படியாவது என்டிஏ பலவீனப்படுத்தணும்னா கிளம்பி பிளைட்டை பிடிச்சு வருவார் பியூஷ் கோயல். அங்கிருந்தே மோடி, அமித்ஷா எல்லாரும் சொன்னது என்ன? மேலும் வலுவாக்கும், என்டிஏவை வலுவாக்க நாங்கள் யாருடனும் பேசுவோம்னு 1 மாசம் முன்னாடி அமித்ஷா சொன்னார் ஒரு பொது மேடையில. அதனுடைய தொடர்ச்சியா நம்ம இதை எடுத்துக்கலாம். திமுக இதெல்லாம் நடக்குது. திமுக பத்தி இந்த பெருசா செய்திகள் இல்லை, அவங்க சும்மா இருக்காங்க நினைக்கிறீங்களா? பிரேமலதாவோட பேச்சு நடத்தலாம், டாக்டர் ராமதாஸோட பேச்சு நடத்திட்டு இருக்கலாம், இல்ல ஓபிஎஸ்க்கு ஏதாவது அசைன்மெண்ட் இப்படி யோசிங்க அப்படி யோசிங்கன்னா தோது அனுப்பி இருக்கலாம். எல்லோரும் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. வர வர ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அவ்வளவுதான். தேர்தல் நெருக்கத்துல டெய்லி காட்சிகள் தான், கொஞ்சம் பிஸியா தான் இருக்கும், ரெடி ஆயிக்குங்க. ஓகே. திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி நேற்றைக்கு அருள் அவர்கள் பேசியிருக்காரு. அப்ப அது திமுக அருளுடைய கருத்து மட்டும் இங்க தேவையில்லை, அதே கருத்து திருமாவளவன் இருந்து வருதான்னு பார்க்கணும். 3-4 நாள் முன்னாடி ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி அடிச்ச திருமாவளவன் ராமதாஸ் இந்த அணிக்கு வருவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னார்.
ஸோ அப்போ முதல்ல அவரை கன்வின்ஸ் பண்ணணும். ஓகே. அது கன்வின்ஸ் பண்ணி அப்படி டாக்டரை சேர்க்கணுமா அப்படிங்கிற முடிவுக்கு முதல்ல திமுக அந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற ஸ்டாலின் முடிவு பண்ணணும். இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சும்மா ஜஸ்ட் லைக் தட்டு நம்மளுடைய பரபரப்புக்காகவோ ஊடக இதுக்காகவோ எல்லாம் முடிவெடுக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம நக்கல் பண்ணலாம், நையாண்டி பண்ணலாம், விமர்சிக்கலாம். அந்த தனிநபர்கள் அந்த தலைவர்களுடைய இடத்துல இருந்து பார்த்தாதான் அந்த வழி புரியும். இல்லை, சைமல்டேனியஸா ஒரு அலைன்ஸ் டாக்ஸ் ரெண்டு பக்கமும் போய்கிட்டு இருக்கு பிரதான திராவிட கட்சிகள் அப்படின்னு வரும்போது அன்புமணி ஒரு முடிவெடுத்து முன்னாடியே சீக்கிரமா போய் இணைஞ்சிட்டாரு இந்திய கூட்டணியில. அப்ப மூத்தவர் அப்படின்ற ஒரு முறையில ராமதாஸ் அவர்களும் ஒரு முடிவு எடுத்திருக்கணும்ல இந்நேரம். எடுப்போம். உங்களுக்கு என்ன அவசரம்? என் நோட்டிபிகேஷன் வந்துருச்சா? நாமினேஷன் ஃபைல் பண்ற நாளைக்கா கடைசி நாள்? வேட்புமனு தாக்கல் பண்ற கடைசி நாள் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? இல்ல நான் கேக்குறேன், வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு கடைசி நாள் நாளையா நாளை மறுநாளா? கிடையாது, தேர்தல் அறிவிப்பே வரல. எதுக்கு நம்ம எதுக்கு அவசரம் பண்ணோம்? அவர் ஆப்ஷன் இப்போ ஒண்ணுமே பண்ணலன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் சும்மாவா இருப்பாரு? எத்தனை பேர் அவரை சந்திப்பாங்க, இவர் எத்தனை பேரை சந்திப்பார்? சந்திப்பே நடக்க வேணாம், போன்ல எவ்வளவு நடக்கும்? பின்னாடி எல்லாம் முடிஞ்ச பிறகு பீஸ் கோயில் போய் நைட்டு ஆடிட்டு குருமூர்த்தியை பார்த்தாரு. என்ன பேசினாலும் உங்களுக்கு எனக்கும் தெரியுமா? சொல்லுங்க. 1000 விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். நடக்கதான் வெளி எங்க போகுது? சந்தைக்கு வந்துதான் ஆகணும். அப்ப பேசிக்கலாம். ஓகே. அவர் ஏன் முடிவெடுக்கல? என்ன டெட்லைன் இருக்கு? டெட்லைனை நியமிக்கிற அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கு? ஓகே. அப்ப கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. எந்த கூட்டணியில யார் வேணா போறதுக்கான வாய்ப்பு இன்னும் மீதம் இருக்கிறது 2 பேர் தானங்க. எதிர்பார்ப்பு ராமதாஸ் தான். அதை தாண்டி இன்னொன்னு இருக்கு. சிபிஐ விசாரணை இனிமேல் எங்கள் தலைவர் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நிர்மல்குமார் நினைக்கிற பேட்டி கொடுத்தார் டெல்லியில. 2வது நாள் சிபிஐ விசாரணை முடிஞ்சு வெளியில வர்ற போது அப்ப கூட விஜய் பேசல. அவர் பத்திரிகையாளர்ல மதிக்க மாட்டார், மக்களையும் அப்படிதான் நினைப்பாருன்னு தோணுது நமக்கு. அப்படி முடிஞ்சா கூட உள்ள அவர் என்ன எழுதி கொடுத்துட்டு வர்றார்? வழக்கமான சட்ட நடைமுறை, நீங்கள் விசாரணைக்கு எப்போது அழைத்தாலும் நான் வருவேன்னு எழுதி கொடுத்துட்டு தான் ஒருத்தர் அந்த தற்காலிக முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அப்ப அந்த ஹோல்டு என்ன இருக்கு? பிஜேபி இன்னும் தன்னுடைய முயற்சிகளை கைவிடலைன்னு தான் தகவல் வருது. விஜயை எப்படியாவது இந்த அணிக்கு அழைச்சிட்டு வரணும். எப்படி சார் அவர் முதலமைச்சர்? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவங்க முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்றேன். அந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 90% இல்லைன்னு நம்ம சொல்லலாம். 100 சொல்ல மாட்டோம். ஏன் இல்லைன்னா அந்த முதலமைச்சர் பதவி தான். நாங்களே 30க்கு மேல % வாக்கு வச்சிருக்கோம், எல்லா சர்வேலையும் சொல்லுதுன்னு அவர் ஒரு மிதக்கத்துல இருக்கிறார். நிஜமா கூட இருக்கலாம், ஜனநாயக நாடு. ஒரு மௌன புரட்சி நடந்து விஜய் முதலமைச்சராக முடியாது நீங்களும் நானும் சொல்ல முடியாது. இவர் 150 பிரச்சாரத்தையும் முடிச்சிட்டார் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர்னு. 2 பேருமே அந்த புள்ளியில விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே போனாலும் பல சங்கடங்கள் விஜய்க்கு இருக்கு. அதிமுகவுக்கு மிகப்பெரிய உற்சாகமா அமையும் விஜய் அந்த அணிக்கு வந்தால். 90% அதிமுக ஆட்சி தான் அமையும். விஜயும் அதிமுகவும் என்டிஏவில் ஓரணியில் இருந்தால் அது கூட்டணி ஆட்சியா, அவருக்கு எத்தனை மந்திரி, துணை முதல்வர், அதெல்லாம் அப்புறம். அதிமுக ஆட்சி அமையிறது உறுதியாயிடும். ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். அப்படி அமைஞ்சிட்டா நான் திருப்பி சொல்றேன், அது அதிமுகவுக்கு தான் உற்சாகம் தெரிவிக்க தவிர விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிடும். அந்த லெவல் தான் அவருடைய உயரம். ஏன்னா யாருமே சரியில்லைன்னு கட்சி ஆரம்பிச்சிங்க, அப்புறம் அதுல ஒரு ஆளோட போய் சேர்ந்துக்கிட்டான்னு கேட்பாங்க. பிஜேபியும் அங்க வைக்கிற அணியில போய் விஜய் சேர்ந்தால் மைனாரிட்டி வாக்குகள், அவருக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் வாக்குகள் 10% கூட அவருக்கு போகாது. 100 ஜெயிப்பாங்க அப்படின்ற பட்சத்துல விஜய் அந்த இடத்துல ஒரு அங்கம் வகிக்கிறாரு அப்படின்னா துணை முதலமைச்சராகவே ஆகட்டும். அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் எதிர்காலம் அப்படியே அந்த கட்சியை பூத்து குலுங்க வச்சிருவாங்களா அதிமுக? எப்படி எல்லாம் ஒழிக்கணுமோ அப்படிதான் ஒழிப்பாங்க. இவங்க மௌனமா இருந்தாலும் பிஜேபி ஒழிக்க பார்ப்பாங்க. பிளஸ் மக்கள் முதல்ல விஜய் நம்பணும்ல. அப்ப இந்த பதவி சுகத்துக்காக நீ என்ன முடிவு வேணாலும் எடுப்பீங்களா? வாய்களையே பேசுனீங்களே, ஊழல் செய்து அந்த ஊழலிலிருந்து தப்பிக்க பிஜேபியோடு போய் இணைந்தார் எடப்பாடி மதுரை மாநாட்டுல பேசினார். அதெல்லாம் பொய்யா கோபால்னு விஜயை பார்த்து கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் கடமை விஜய்க்கு இருக்கு. முதல் தேர்தலையே இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார், எடுக்க கூடாதுன்னு சில பேர் அட்வைஸ் பண்றாங்க. இல்ல, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு ஆஃபரை முதல் மேடையிலேயே வச்ச பிறகும் எந்த கட்சியும் விஜய் அவர்களோட கூட்டணிக்கு வரல. எல்லாருமே திமுக விஜய்க்கு அவரை நோக்கி அந்த கட்சியை நோக்கி போகாதற்கு காரணம் விஜய் தான். அவருடைய அந்த செயலற்ற தன்மை தான். எந்த பெரிய பிரச்சனை நடந்தாலும் வாயை திறக்கிறது இல்ல. முதல்ல மக்களோட ஒரு சக தலைவர்களோட அவர் உரையாட கூட மாற்றாருன்னு தான் தகவல் வந்துட்டு இருக்கு. அவர் தன்னை மாத்திக்காத வரைக்கும் தாவேகாவுடைய வளர்ச்சிங்கிறது இயல்பா தன்னெழுச்சியா வர்ற வளர்ச்சியை தவிர பொதுமக்கள் ரசிகர்கள்ங்கிற அந்த வட்டத்தை தாண்டி அது வெளியே வளரவே வளராது. விஜய் தன்னை எவ்வளவோ மாத்திக்க வேண்டியிருக்கு. ஓகே. இல்ல, விஜய் அவர்கள் போய் கூட்டணி தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேங்கிறாங்க. முதல்ல அது பாடி லாங்குவேஜை பாக்குறோம். நம்ம ஒரு பத்திரிகையாளர், ஒரு சாதாரண பொதுஜன விஜயை பாக்குறதுக்கும் நம்ம பாக்குறதுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு வித்தியாசம் இருக்கும். என்ன பண்றாரு, யாரை சந்திக்கிறாரு, யாரை சந்திக்க அனுமதிக்கிறார், யாரை சந்திக்கவே மாட்டார், இதெல்லாம் மனசுல வச்சு ஆவரேஜ் பண்ணி தான் இந்த வார்த்தையை சொல்றேன். எங்க இப்போ ஏர்போர்ட் போறார், பேசஞ்சர் ஃபிளைட்ல போனா அந்த லவுஞ்சில் காத்திருந்தா கூட 4 விஐபி அந்த லவுஞ்சில் உட்காந்துருப்பாங்க. நீங்க காமன் பேசஞ்சர் உட்காந்துருக்க இடத்துல கூட உட்கார வேண்டாம்.
லவுச்சில் போய் உட்காராரு. 4 கட்சி தலைவர்கள் உட்காந்துருக்கலாம், மந்திரிங்க உட்காந்துருக்கலாம், பழைய எம்பி, பழைய மந்திரி, யாரு வேணாலும் 4 பேர் இருப்பான். ஹலோ சார் பேசுங்க. அந்த வாய்ப்பெல்லாம் தவிர்க்கிற மாதிரி, திட்டமிட்டு அல்லது விரும்பி தவிர்க்கிற மாதிரி எங்க போனாலும் ஸ்பெஷல் ஃபிளைட். நீங்க இந்த 4 பேரையே சந்திக்க தயங்குறீங்கன்னா எப்படி மக்கள் கிட்ட நெருங்குறீங்க? மக்கள் கிட்ட நெருங்க நீங்க விளக்கண்ணையை தடவி வச்சு பவுன்சர்ல வச்சு தூக்கில போடுறீங்க. ஆனா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா சொல்லப்பட்டுட்டே இருந்துச்சு. காங்கிரஸ் பேசினாங்க, காங்கிரஸ்ல டிடிவி தினகரன் அவர்கள் பேசினாங்கன்ட்டு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு. இல்ல இது செங்கோட்டையன், நான் திருப்பி சொல்றேன், செங்கோட்டையன் நான் தொடர்புல இருக்கிறேன் பேசுறேன்னு சொன்னார். ஓகே. காங்கிரஸ் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி பெரிய பெரிய தலைவரா இல்ல அதிகாரம் அளிக்கப்பட்ட நபரா? இல்லையே. அப்படி பேசுனதுக்கு தான் அவர் வாங்கி கட்டிக்கிட்டதா ஒரு தகவல் இருக்கு டெல்லியில சமீபத்திய ஆலோசனை கூட்டத்துல. அது பேச்சுவார்த்தை இல்ல. நான் சொல்றது நீங்க வந்து ஒரு வாசலையா தட்டுங்கன்னு நம்ம சொல்லல. விஜயினுடைய பாடி லாங்குவேஜ் சரியில்லை. பொலிட்டிக்கல் பாடி லாங்குவேஜ் ஒரு 10% கூட நான் அவர்கிட்ட மெருகேறலைன்னு நான் சொல்லுவேன். அப்போ ஓரல் லாங்குவேஜை பத்தி கேட்கவே வேண்டாம். திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்தாலும் பேச மாட்டார், தன் பட ஜனநாயகனுக்கு என்ன வந்தாலும் பேச மாட்டார்னா, இந்த ஆட்டிடியூட பாக்குற எந்த கட்சியும், அது லெட்டர் பேடு கட்சியாவே இருந்தால் கூட, அறிவாலயத்துக்கு போகலாம், தலைமை கழகத்துக்கு போய் அதிமுக போய் சேரலான்ற எண்ணம் வருமே தவிர இவர் யாரு என்ன பண்றாருன்னே புரியாம இருக்கேன்னு தான் பல பேர் தயங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் காரணம். அப்ப ஒரு இடத்துல அந்த ஆப்ஷன் ஓபன்ல தான் இருந்திருக்கு, விஜயோட கூட்டணிக்கு போலாமா அப்படின்ட்டு ஒரு சில கட்சி யாருக்குமே இருந்திருக்கும்ல. ஓகே. விஜயுடைய செயல்பாடுகள் தான் இன்னைக்கு டிடிவி தினகரன் போய் என்டிஏ கூட்டணியில சேர்ந்து அதுவும் ஒரு காரணம். விஜயனுடைய செயல்பாடு தினகரனுக்காக நான் சொல்லலையே. ஏன்னா விஜயை நோக்கி போகாதற்கு காரணம் தினகரனை நான் அதுல சேர்க்க மாட்டேன். தினகரனுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தது, அவர் வேற மாதிரி திங்க் பண்ணிருப்பாரு. வேற எந்த கட்சியுமே போகலைன்னு நீங்க கேட்கறதுக்காக நான் சொல்றேன். அவரெல்லாம் எப்ப நான் போறேன்னு சொல்லல, பேச்சு நடத்துறாங்க, பேசுறது வேற. ஒரு 2 பேருடைய கட்சி அலுவலகத்துக்கும் சில முக்கிய நிர்வாகிகள் போய் பேசுறதுங்கிற அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைங்கிறது வேற. ஓகே. ஆனா இப்ப இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்த முடிவு முன்னாடியே எடுத்த ஒரு முடிவா இல்ல அப்படி முன்னாடியே எடுத்த முடிவா இல்ல? அவருக்கு இருந்த ஆப்ஷன் 3 ஆப்ஷன், அதுல ஒண்ணு சூஸ் பண்ணிருக்காரு. ஓகே. ஏன் மறுபடியும் என்டிஏ கூட்டணியை சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை இருந்திருக்குமா, இல்ல அழுத்தம் ஏதாவது இருந்திருக்குமா பாஜகவில இருந்து? நமக்கு தெரியாது, உறுதிப்படுத்தாத நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமா பிஜேபி அழுத்தம் கொடுத்திருப்பாங்க, அந்த என்டிஏவை பலப்படுத்தணும்னு அழுத்தம் கொடுத்திருப்பாங்க. நாகரிகமா சொன்னா ஒருவேளை வழக்கு ஞாபகப்படுத்துறாங்க. ஆமா, அன்புமணி மலருக்கு வழக்கு கூட தான் ஞாபகப்படுத்திருப்பாங்க. மக்கள் இடம் போடட்டும். அன்னைக்கு இப்போ இதே இன்னொரு ஆப்ஷன் என்ன, திமுக அணியில போய் சேர்றது. தினகரன் திமுக போயிருந்தா என்ன இருந்திருப்பான்? அந்த அன்னைக்கு போயிருந்தா நாங்க அப்பவே சொன்னோம் திமுகவின் கைக்கூலின்னு எடப்பாடி கிட்ட இருந்து இதை விட வேகமா ட்வீட் வந்திருக்கோம். அவர் அறிவாலயத்துல இதே சீன் நீங்க அறிவாலயத்துல வச்சு பாருங்க, எடப்பாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ட்வீட் போட்டிருப்பாரு. அறிவாலயத்துக்கு போய்கிட்டு இருக்கிறான்னு கேள்வி போட்டோன்னே போட்டிருப்பாரு. அண்ணா திமுகவின் துரோகி, அம்மாவின் துரோகி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வார்த்தையில போட்டு அவர் போட்டிருப்பாரா இல்லையா? அதாங்க அரசியல். எடுக்கிற முடிவு என்ன முடிவு எடுக்கணும்னு ஒண்ணு, எது எடுத்தா பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு, எதுல குறைவா பிளஸ் இருக்கு, எதுல குறைவா மைனஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சிதானே ஒரு தலைவர் முடிவெடுக்க முடியும். ஓகே. அண்ட் அமித்ஷா அவர்கள் போட்ட கணக்கு, நாடாளுமன்ற தேர்தலின் தோல்விக்கு பிறகு அவங்க அனலைஸ் பண்ண அந்த ஓட் பர்சன்டேஜ், என்டிஏ கூட்டணிக்கு கிடைச்ச அந்த 18%, அப்புறம் அதிமுக தேமுதிகவுக்கு கிடைச்ச அந்த ஒரு 20%, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் இப்ப திரும்பவும் அதே கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறாங்களோ? இல்ல, அதே கூட்டணி அதுக்கு மேலேயும் கூட சில கட்சிகள் அவங்க முயற்சி பண்ணுவோம். விஜய் அதனால முயற்சியை கைவிடலைன்னு சொன்னேன். நீங்க சொன்னீங்க நாளைக்கு பிரதமர் கலந்துக்கிற மேடையில அந்த கூட்டணியுடைய முழு வடிவம்னு சொன்னீங்க. அது முழு வடிவமா நான் எடுத்துக்க மாட்டேன். ஓகே. இன்னும் சிலர் வரலாம், சீட் ஷேரிங்ல யாராவது கோச்சுக்கிட்டு 1-2 வெளியவும் போகலாம். அரசியலுங்க இது. சோ ஏதோ அந்த மேடையில இருக்கவங்க மட்டும்தான் கூட்டணி, அதுல இல்லாதவங்க இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கப்புறம் இன்னும் 45 நாள் டைம் இருக்குல்ல. ஓகே. இப்போ 18%ல இன்னொருத்தர் யார் மிஸ் ஆகுறா சொல்லுங்க? டாக்டர் ராமதாஸ் மிஸ் ஆகுறாரு. இந்த பக்கம் தேமுதிக மிஸ் ஆகுறாங்க. தேமுதிக போராடுவாங்க இல்ல, அதிமுக இருந்தாங்க. அவங்க 18%ல சொல்றாங்க. சோ டாக்டர் ராமதாஸ் என்ன பண்றான்னு பாருங்க. அது ராமதாஸ் அன்புமணி என்டிஏக்கு வந்தா கூட அவர்கள் நிஜமாகவே 1/5% வச்சிருந்தா அந்த 5% கிடைக்காதுதான் நான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் அப்பாவும் பையன் தான். அடிச்சுக்கிட்டாங்கனாலே ரசிக்க மாட்டாங்க. வன்னியர்களாகவே இருந்தா கூட கொஞ்சம் உஷாராயிடுவாங்க. சோ அதனால 23ஆம் தேதியோட அந்த கூட்டணியுடைய எல்லா வடிவங்களும் இறுதி வடிவம் பெற்றுச்சுலாம் நீங்க எடுத்துக்க வேண்டாம்னு சொல்றேன். இவ்வளவு நாள் முதலமைச்சர் வேட்பாளரா இபிஎஸ் அவர்கள் இருக்க கூட்டணியில இடம்பெற மாட்டேன்னு சொன்ன டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு போயிருக்காரு அப்படின்னா ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு தானே புரிஞ்சுக்க முடியும். நீ தவறே சொல்லிட்டார்ல. பல எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது நிஜமாக இருந்தால் கூட அதையெல்லாம் நான் தவிர்த்துட்டு தள்ளி வச்சுட்டு தான் நான் வரேங்கிறாருல. பங்காளி சண்டையே பிறகு பாத்துக்கணும் அப்படின்னு தானே சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆங்கில நீங்க வார்த்தைகளை மறந்துட்டீங்க. அம்மாவின் தொண்டர்கள் ஒன்னா இருக்கணும்னு சேர்த்து சொல்லிக்கிட்டே தான் வந்தாரு. அதனாலதான் முதல் புள்ளின்னு சொன்னேன். அது கோலம் இங்கிட்டு போகுதா இப்படி போகுதா மேல போகுதாங்கிறலாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு புள்ளி வச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். அது தொடக்க புள்ளியா இருக்கும் நான் நம்புறேன், எதிர்பார்க்கிறேன். ஓகே. அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி பலகீனமா இருக்கு, கூட்டணியே ஒரு ஃபார்மேஷனுக்கு வரல அப்படின்னு பேசிட்டு இருந்த திமுக கூட்டணியினர் இன்னைக்கு இது ஒரு ஃபார்மேஷனுக்கு வரதை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சிக்கல் சலசலப்பு ஏற்படுமா, ஒரு ஆட்டம் கொடுக்குமா? இது வார்த்தைங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு, அப்படி பார்க்க வேண்டாம். அவங்க ஐயோ அணி அமைச்சிட்டாங்களே நம்ம கொஞ்சம் கவனமா இருப்போம்
அல்லது தவிர்த்துட்டு வேற வேலையை பார்ப்போம்னா திமுக இருக்க போறாங்க? திரைமறைவில் அவங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க ஆங்கிள். இப்போ பிரேமலதாவுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் நம்மளே நிறைய நேர்காணல பேசியிருந்தோம் சார். திமுக கூட்டணி ஒரு பக்கம் வலுவா இருக்காங்க, உள்ளுக்குள்ள சிக்கல் இருந்தாலும் வெளியே தெரியல. அதிமுக கூட்டணி இன்னும் ஃபார்ம் ஆகலன்னு சொல்லிட்டு அப்ப ஃபார்ம் ஆகிருக்காங்க அப்படின்னும் ஸ்ட்ராங்கா உருவெடுத்துட்டு. ஆமா, அதனால திமுக பேசாம இருப்பாங்க. இன்னும் காங்கிரஸோட சிக்கல்கள் கொஞ்சம் இருந்தது. ஓரளவு அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு தற்காலிகமா முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. அதை ஸ்ட்ராங் பண்ண பார்ப்பாங்க. பிரேமலதா கூட திருப்பி இல்ல அங்கிட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம பக்கம் இழுத்துறணும்னு ஒரு முயற்சி எடுப்பாங்க. ராமதாசன் நம்ம பக்கம் இழுக்கலாமா, இல்ல அவர் தனியா நிக்க வைக்கலாமா, எல்லா ஆப்ஷனையும் அவங்களும் தானே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. அவன் அதிமுக முதல்ல இருந்ததை விட ஒரு கட்சி இணைய குறை, அது 1% 10%ங்கிறது வேற. ஒருத்தர் சேர சேர எந்த இயக்கத்துக்கும் அது பலன் தான். ஒருத்தர் வெளியே போனாலும் அந்த ஒரு ஓட்டு உங்களுக்கு வேணாமான்னு நான் பல நேரங்களில் பல கட்சிகளை பார்த்து கேட்டிருக்கேன். அவர் பின்னாடி 4 பேர் கூட இல்லைங்கன்னு சொல்லட்டும், அந்த ஒரு ஆள் போறான்ல, அந்த ஓட்டு உங்க கட்சியை விட்டு போகுது இல்லைன்னு சொல்ற அந்த உணர்வை வச்சு சொல்றேன். எந்த இயக்கம் ஒரு இயக்கத்தோட கூட்டணியில் சேர்ந்தாலும் அது பலம் தான். அதை பார்த்துட்டு இவங்க ஒன்றும் மிரள போறது இல்லை. இவங்களும் அல்டர்னேட் என்ன பண்ணலாம், இருக்கிறத தக்க வைக்கணும். மேலும் சில கட்சிகள் யாரை நம்ம பார்க்கணும், இல்ல அங்கே சேர்ந்த கட்சிகள்ல சீட்டு கிடைக்காது. இன்னும் பாருங்க, பல தாவல்கள் நடக்கும். ஒரு கட்சியும் போயிடுச்சு வந்து தனிநபர்கள் தான். அணிகள் செட்டில் ஆயிடுங்க. இன்னொரு 20 நாள்ல இந்த மாச கடைசிக்குள்ள ஓரளவு செட்டில் ஆயிடும். தனிநபர் தாவல்கள் நடக்கும். ஏன்னா சீட்டு கிடைச்சு ஏமாந்தவங்க அது எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பான், அது கூட்டணிக்கு போயிடுச்சுன்னு சொல்லி சில பேர் கோபம் வரலாம். இல்ல அந்த கட்சியில இன்னொருத்தனை கொடுத்துட்டான்னு கோபம் வரலாம். அதை சமாளிக்கிற ஆற்றல் அது ஒரு பெரிய சவால் அந்த கட்சி தலைவர்களுக்கு. ஓகே, இப்ப இன்னமும் கொஞ்சம் அக்கமோடேட் பண்றாங்க தேமுதிகவையோ இல்ல ராமதாசி அப்படின்னும் போது திமுகவுக்கு இது எந்த அளவுக்கு அழுத்தமா இருக்கும் சீட் ஷேரிங்லாம்? நிச்சயமா அவங்க போட்டியிட்ட இடங்கள்ல கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டி வரும். காங்கிரஸ் கூடுதல் தொகுதியில கேட்கறாங்க. நீங்க 5 தொகுதி கூட கொடுத்தாலும் அது திமுக போட்டியிட்ட இடங்கள்ல இருந்தானே கொடுத்தாகணும். திருமாவளவன் நிச்சயமா கூட கேட்பார். இரட்டை இலக்கம்னு சொல்லுவார். அவரை கொஞ்சம் 8லயாவது செட்டில் ஆக வைக்கணும். அவரு கேட்டோம்னா அப்ப நாங்கள்லாம் அப்படின்னு இடதுசாரிகள்ட்ட இருந்து ஒரு குரல் வரும். இல்ல புதுசா சில தனிநபர் இயக்கங்கள், அந்த தனியரசு மாதிரி, கருணாஸ் மாதிரி, அந்த மாதிரி சமீபத்துல நினைச்ச வைத்திலிங்கம் வைத்திலிங்கம் உதயசூரியன்ல திமுக போட்டியிட போறாரு. அந்த கணக்கு விட்டுருங்க. திமுகவுக்குள்ளேயே அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். அதெல்லாம் அதைத்தான் சொன்னேன், சவால்கள்னு சொன்னேன். ஆலங்குளத்துல கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் திமுக சார்பா பூங்கோதை ஆரடியாரனா. இந்த விட மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு அவரை தோற்கடித்த மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் அணிலிருந்து விலகி திமுகலே சேர்ந்துட்டார். அவருக்கு உறுதியளிக்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. அப்ப பூங்கோதை என்ன ஆகும்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. அவரை சமாதானப்படுத்தி மனோஜ் பாண்டியனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களா, இல்ல உங்களுக்கு வேற தொகுதி தரோம், இல்ல வேற ஆப்ஷன் தரோம்னு பூங்கோதைக்கு மீண்டும் தெரியாது. இந்த மாதிரி உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இது மாதிரி எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரியான சங்கடங்கள், சவால்கள் காத்திருக்கு. அதை சமாளிக்கிற ஆற்றல் தான் அந்த தலைவருடைய திறமையை சார்ந்த விஷயம் சொல்றேன். ஓகே, அப்ப தனிநபர்கள் போய் திமுகவில் இணைகிறது அப்படிங்கிறது அந்தந்த தொகுதிகளுக்கு திமுகவுக்கு ஒரு பலம் சேர்க்குமா, இல்ல அதை தாண்டி இல்ல பலம் இருக்குன்னு நம்பிதான். இப்ப ஒருத்த நாட்டுல போனோட திமுக தோத்துச்சு. இப்ப ஜெயிச்ச கேண்டிடேட் வர்றாரு, அவர் ஜெயிக்கட்டுமே. மனோஜ் பாண்டியன் திமுக தோத்துச்சு, மனோஜ் பாண்டியன் ஜெயிச்சவர் வர்றாரு, சரி அவர் ஜெயிக்கட்டுமே நினைக்கலாம். ஜெயிச்சா உதயசூரியன் தானே ஜெயிக்கிறாங்க. அந்த பார்வை பார்ப்பாங்கல்ல. இப்போ இந்த சங்கடம் என்னன்னா, இப்ப அதிமுக அணியில என்டிஏ அணியில அமமுக சேர்ந்துடுச்சு. 10 இடமோ 15 இடமோ ஏதோ ஒரு நம்பர் கொடுக்க போறாங்கல்ல. அந்த 10 தொகுதியிலையும் 15 தொகுதியிலையும் காத்துக்கிட்டு இருக்கிற அதிமுக காரர் இருக்காங்கல்ல, பிஜேபி காரங்க இருக்காங்கல்ல, நமக்கு இந்த தொகுதி கிடைக்கும் அப்படின்னு அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்கல்ல. தேர்தல் அரசியல் அப்படிதான். இந்த சங்கடங்களை எல்லாம் தாண்டி நவத்திட்டு போறதுதான் திறமை. அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைமை ஒரு கட்சி தலைவருடைய. அப்ப 2 திராவிட கட்சிகளும் பிரதானமா இதுல போக்கஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காங்க. டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா தொகுதி வாரியா, மாவட்டங்கள் வாரியா அவங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறாரு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அவர் பேசவே மாட்டாரு தானே மிகப்பெரிய பலவீனத்துல சிக்கி தவிக்கிறார் அவரு. அதுக்காக அவங்க சும்மா இல்ல, பிரச்சார கூட்டங்கள், லிஸ்ட்ல ஹையரார்கி எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு புரோட்டோகால் மாறி இருக்காருலாம் தனிப்பட்ட விமர்சனம். அவர் ஏதோ பண்ணிட்டு தானே இருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டங்கள் போட்டுருக்காங்க, பிரச்சார பயணங்களை எப்படி அமைக்கணும்னு மாவட்ட வாரியா போறதெல்லாம் கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறார். விஜய்க்கு இது முதல் தேர்தல்கனால சவால்கள் நிறைய இருக்கும். என்ன செய்யறாரு, அவர் செஞ்சாதானே பேசுவோம். எதுவுமே செய்யாத ஆள்கிட்ட போய் என்னவா இருக்கும், நம்ம என்னன்னு தான் பேசுறது. சும்மா அவர் போய் சீன்றதா விமர்சிக்கிறதா நமக்கு அதுவும் பிடிக்கலையே. அவரு பேச வேண்டிய நேரத்துல கூட பேச மாட்டேன்னு ஆதங்கத்தை தான் சொல்றேனே தவிர, அவர் இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது நம்ம சிலபஸையா ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் இறங்கி செய்யறத பாக்குறதுக்கு நாமளும் ஆவலா இருக்கிறோம். இல்ல இன்னைக்கு வரைக்கும் செய்யல, இதுக்கப்புறமும் இப்படியே இருந்தா அது தமிழக மக்கள் மத்தியில என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கொடுக்கும், அதெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இவ்வளவு நேரம் நம்மையே தீர்ப்பு எழுதணும், இனிமேலும் அவர் எதுவும் செய்ய மாட்டாரு நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இது வரைக்கும் செய்யல, அந்த வேகம் பத்தலைன்னு சொல்றோம். கடைசி வரைக்கும் அப்படி இருந்தாருன்னா அப்புறம் தேர்தல் காலத்துல அப்புறம் அதை பத்தி பேசுவோம்.
இப்பவே அப்படிலாம் பேசக்கூடாது யாரை பத்தி. இப்போ இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் போய் கட்சியோட கூட்டணியில இணைஞ்சிருக்காரு அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், அதிமுக தொண்டர்களோ இல்ல அமமுக தொண்டர்களோ எப்படி பார்ப்பாங்க, மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க சார்? அதிமுக தொண்டர்களை விட அந்த அமமுக தொண்டரை விட முக்கியம் மக்கள் எப்படி பார்ப்பாங்கிறது தான். அப்படி பார்க்குறவங்ககிட்ட ஒரு நகைச்சுவையோ கேலியோ இல்லாமல், சரி பிரிஞ்சவங்க அடிச்சுக்கிட்டாங்கப்பா, ஒரு அம்மா இறந்த பிறகு பிள்ளைய அடிச்சுக்கிச்சு அப்புறம் சேர்ந்துக்குச்சுன்ற அந்த தமிழர்களுக்கே உரித்தான அந்த உணர்வு வரணும்னா ஓகே 6 மாசம் முன்னாடி இந்த வேலையை ஆரம்பிங்கன்னு என்னை போன்றவர்கள் எவ்வளவோ பேசணும். 2 கட்சியில இருக்கிற நலம் விரும்பிகளும் பிஜேபி கிட்ட தான் சொன்னாங்க. அடுத்த கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிடுதலைங்கன்னா மக்களை ஏமாற்றுகிற வெற்று வசனம். பிஜேபி தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணாங்க. இந்த முயற்சி அவங்க 6 மாசம் முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா இந்த காயம் இருக்குல்ல, காயங்கள் சங்கடங்கள் இதெல்லாம் மாறி இருந்திருக்கும், கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்போ கூட நேற்று அந்த உடனடியாக வெளியிட்ட அந்த எதிர்வினை இருக்குல்ல, இவர் வந்தது அவர் வரவேற்றது, இது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் நம்ம எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு எடுத்துக்கலாம். இதுவே ஒரு 6 மாசம் முன்னாடி நடந்ததா 2 பேரும் சேர்ந்து அங்கெங்கே ஜெல்லாகி பல போராட்டங்கள் அது நடத்தியிருந்தா தொண்டர்களுக்கு அந்த அந்த ஒரு உணர்வு பாண்டிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அந்த நல்ல வாய்ப்பை பிஜேபி தவற விட்டது. பிஜேபின்னு தான் நான் சொல்லுவேன், அவங்க இல்லைன்னா 1000 இருக்கட்டும், உண்மை அதுதான். ஆனாலும் கூட அவங்க அமைச்சிட்டாங்க. இதை மக்கள் எப்படி பார்க்குறோம், இந்த 2 பேரும் சேர்ந்து போய் மக்கள் கிட்ட என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. மற்றபடி 2 கட்சி தொண்டர்களுக்கும் மிக நிச்சயமாக இது உற்சாகத்தை தான் தரும். தேர்தலில் போட்டியிட காத்திருந்து ஏமாற போகிறவர்களுக்கு வருத்தத்தை தருமே தவிர, நான் சொல்றதெல்லாம் தொண்டர்களோட வார்த்தை தான் பயன்படுத்தும். 2 கட்சி தொண்டர்களுக்கும் அது உற்சாகத்தை தான் தரும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.